வணக்கம் மக்களே. நான் ரொம்ப நாள் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு முதலாக வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் நல்லபடியாக. நாளையிலிருந்து மறுபடியும் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். இது என்ன வீடியோனா, நான் வந்து சேனல் ஆரம்பித்து 7 மாதத்தில் மானிட்டேஷன் வாங்கினேன். ஆனால் அது வாங்கின பிறகு என்னுடைய சேனல் வந்து 3 மாதம் லாக் ஆகிடுச்சு. அது எதனால் லாக் ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நான் எப்படி வந்து சேனலில் வந்து மானிட்டேஷனை வாங்கினேன், இப்போ எப்படி நான் சம்பளம் வாங்க போகிறேங்க, இதெல்லாம் எதனால் நான் இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க, மானிட்டேஷன் வாங்காதவங்கலாம் இந்த மாதிரி தவறை வந்து நீங்கள் செய்ய மாட்டீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து சேனல் ஆரம்பித்து 7 மாதத்தில் மானிட்டேஷன் வாங்கினேன். அப்போலாம் வந்து என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா, காமெடி வீடியோ போடுவேன். பெரிய வீடியோக்கெல்லாம் வந்து என்னுடைய சொந்த வீடியோ தான் போடுவேன், வேறு யார் வீடியோ எடுத்து போட மாட்டேன். காமெடி வீடியோ வந்து மற்றவங்களுடைய வாய்ஸை எடுத்து காமெடி வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் நான் ஆக்டிங் பண்ணி போடுவேன். இதுதான் வந்து நான் வந்து மானிட்டேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி போடுவேன். இது வாட்ச் ஹவர்ஸ் வர்றதுக்கு லைவ் போட்டுன்னு இருந்தேன், நிறைய லைவ் போடுவேன். அதனால தான் எனக்கு சீக்கிரமாக வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சு. இப்படி இருக்கும்போது நான் மானிட்டேஷன் வாங்கிட்டேன். 7 மாதத்துலேயே மானிட்டேஷன் வாங்கிட்டேன். மானிட்டேஷன் வாங்கின பிறகு டாலர் வந்து அதே போல் தான், எப்படி நான் வீடியோ போட்டு மானிட்டேஷன் வாங்கினேன் அதே போல் தான் நான் மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணி அந்த வீடியோ போட்டுன்னு இருந்தேன். வியூஸ் வந்து சரியாக எப்பயும் போல தான் போயிருந்துச்சு, அதிகமாகலாம் வியூஸ் போகலை. இதுக்கு சீக்கிரமாக டாலர் வந்து ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்து, மற்றவங்க போட்டிருந்த வீடியோலாம் போய் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது என்னுடைய நாமளும் அந்த மாதிரி வீடியோக்களை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எழுத்து மூலயமா, அது வந்து ஷார்ட் சின்னதாக ஒரு 5 செகண்டு 10 செகண்டு எழுத்து மூலயமா போட்டிருந்தாங்க நிறைய பேர் வீடியோ. அந்த எழுத்து மூலயமா போட்டிருந்த வீடியோலாம் என்ன பண்ணேன்னா, நான் அந்த வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி போடலை. அந்த வீடியோவை பார்த்து நான் தனியாக வந்து கேன்வாவில் போய் டைப் பண்ணி தனியாக ரெடி பண்ணி தான் போட்டேன். இருந்தாலும் நாம் ரெடி பண்ணி போட்டாலும் அவங்க போட்ட அதே எழுத்து, அதே வார்த்தை, அதே வசனங்கள் எல்லாமே நம்ம சேனல்லையே அப்படியே இருந்ததுனால அது ஒரு காரணம். அது இல்லாமல் இன்னொன்று செஞ்சேன். ரிபேட் எடிட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் வந்துச்சு. நீங்கள் இந்த ரிபேட் எடிட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டீங்க, அதனால் உங்கள் சேனலை 3 மாதத்துக்கு நாங்கள் லாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மெயில் வந்துச்சு. இது ஒன்று போட்டேன்னா, அப்படியே பார்த்து டைப் பண்ணி போட்டேன்னா, இன்னொன்று என்ன பண்ணேன்னா, அந்த மாதிரி வீடியோக்களை போட்டு மியூசிக் கொடுக்கல, என்னுடைய வாய்ஸ் கொடுக்கல, எதுவுமே இல்லாத எந்த சத்தமும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாமல் தான் நான் போட்டுட்டேன். இருந்தாலும் அது யூடியூப்புக்கு வந்து தெரியாது, நம்ம தெரியாமல் போட்டோம்னு சொல்லிட்டு யூடியூப்புக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெயில் அனுப்பிட்டாங்க, நீங்கள் போட்டது வந்து ரிபேட் எடிட் கண்டென்ட், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் போடக்கூடாது, தரமற்ற வீடியோ நீங்கள் போட்டது, அப்படிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு என்னுடைய சேனலை வந்து லாக் பண்ணி விட்டுட்டாங்க. இப்படி லாக் பண்ணும்போது மறுபடியும் நீங்கள் 3 மாதம் கழித்து ரீஅப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. சரி எப்படின்னா 3 மாதம் போட்டோம், நம்ம ரீஅப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ மட்டும் நம்ம போடலாம். ஆனால் நமக்கு வந்து வியூஸ் எதுவுமே வராது. வீடியோ மட்டும் போட முடியும், வியூஸ் ஆனால் வராது. அந்த மாதிரி நாங்கள் வீடியோ போட்டு பார்த்தா 3 மாதமாக எங்களுக்கு வியூஸே வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி 3 மாதம் எப்படியோ முடிஞ்சுது. 3 மாதம் முடிஞ்ச பிறகு பார்த்தா வந்து வாட்ச் ஹவர்ஸ் 4000 மணி நேரம் நாங்கள் ரீச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 4000 மணி நேரத்துக்கு மேலே 5000 மணி நேரம் ரீச் பண்ணி வச்சுருந்தோம். இந்த 3 மாதம் வியூஸ் போகாமல் இருந்த நேரத்தில் இந்த நான் 1 வருஷம் ஆகிப்போச்சு. 1 வருஷம் ஆன பிறகு அந்த 5000 மணி நேரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து முதல்ல 100 குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து 500 குறைய ஆரம்பிச்சிது. இதே போல் குறைஞ்சி 1200 வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் இருந்தது என்கிட்ட. அப்புறம் அந்த 3 மாதம் முடிஞ்சு நீங்கள் ரீஅப்ளை பண்ணிக்கலான்னு வரும்பொழுது நம்மள்கிட்ட வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது. மறுபடியும் 4000 மணி நேரத்தை நம்ம ரீச் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் நம்ம வந்து ரீஅப்ளை பண்ணலாம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நம்ம ரீச் பண்ணி வச்சுருந்த $62 போயிடுச்சு, வாட்ச் ஹவர்ஸும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லைவ் போட ஆரம்பித்தேன். லைவ் போட்டால் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏறவே இல்லை, வியூஸும் வரல. அந்த லாக் ஆகிருந்துச்சு பார்த்தீங்களா, அதனுடைய தாக்கம் என்ன பண்ணுச்சுன்னா வியூஸே அவ்வளோ சீக்கிரம் வரல.
அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணி மறுபடியும் நான் வீடியோ லைவ் போட்டுக்கினே இருந்தேன். லைவ் போட 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 மறுபடியும் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிது. மறுபடியும் வந்து வாட்ச் ஹவர்ஸ் கூட ஆரம்பித்த பிறகு 4000 ரீச் பண்ணியாச்சு. மறுபடியும் மானிட்டேஷன் வாங்கியாச்சு. டாலரும் ஆட் ஆகிட்டு இருக்குது. பின் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் வாங்குவதற்கான தகுதியும் நம்ம கூகுள்லேருந்து நமக்கு வந்து யூடியூப்காரங்க வந்து அனுப்பிட்டாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதே போல் சின்ன யூடியூப் வச்சுருக்கவங்களாம் வந்து நம்ம முன்னாடியே வந்து எந்தெந்த வீடியோலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வீடியோ போடுங்க. முக்கியமாக நீங்களாம் வந்து சீக்கிரமாக வந்து மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா மானிட்டேஷன் 4000 நேரத்தை ரீச் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் லைவ் போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல தரமான வீடியோ கொடுத்தீங்கனாலே நம்ம லைவ் போடாமல் நம்ம மானிட்டேஷன் கொண்டு வந்துடலாம். நம்மளால் தரமான வீடியோ கொடுக்க முடியல, இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் வீடியோ காமெடி வீடியோஸ் மட்டும்தான் நம்ம போட முடியும்னா நீங்கள் லைவ் போடலாம். முகம் காட்டி லைவ் போடுங்க. முகம் காட்டி லைவ் போட்டால் தான் நிறைய வியூஸ் வருவாங்க. அப்படி உங்களால் முகம் காட்டி லைவ் போட முடியலன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சாமி ஃபோட்டோ அல்லது ஒரு மரம் செடிகள் இந்த மாதிரி பூக்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் லைவ் போடுங்கள். இந்த மாதிரி லைவ் போட்ட மாதிரி தான் நம்ம சீக்கிரம் மானிட்டேஷன் வாங்கலாம். சரிங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.